இந்த சிறப்பு விவாதத்திற்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி 3 முக்கியமான திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கின்றார். கடந்த பட்ஜெட்டின் போது இந்தியா முழுவதும் 100 ஸ்மார்ட் நகரங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டம் இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நகரங்களில் 500 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நகரங்கள் மேம்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அம்ருத் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திட்டம் இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டமும் இன்றைய தினம் பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்களினுடைய பின்னணி என்ன? இந்த திட்டங்களை எவ்வாறு அரசு செயல்படுத்தப்பட இருக்கின்றது, இந்த திட்டங்கள் எவ்வாறு முழுமையடைய இருக்கின்றன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். இந்த திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமரை பொறுத்தவரை பல்வேறு முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். ஏனென்றால் நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளினுடைய சேமிப்பில் பெரும் பகுதி அவர்கள் வீடு வாங்குவதற்காக செலவிடுகின்றனர். ஆனால் அதே நேரத்தில் இந்த வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய செயல்பாடு விமர்சிக்கத்தக்க வகையில் இருப்பதாகவும், இந்த சூழ்நிலையில் ஏழைகளினுடைய அந்த சேமிப்பை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருப்பதாகவும், அந்த வகையிலே இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னதன்படி இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட இருக்கின்றன, இந்த திட்டங்கள் இன்னும் நோக்கங்கள் எவ்வாறு முழுமையடைய இருக்கின்றன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கின்றார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய முன்னாள் பொறியாளர் செல்வம் அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். குறிப்பாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்பது ஒரு நாட்டில் மிக முக்கியமான விஷயம். அதில் வீடு வழங்கக்கூடிய இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? பொதுவாக தற்போது சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதீதமாக கட்டப்பட்டு விற்பனைக்கு தயாராக நிலையில் உள்ளது. ஆனால் பெரும்பாலான வீடுகள் விற்கப்படாத நிலை தற்போது காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான தேவை அதில் பூர்த்தி செய்யப்படவில்லை. நில மதிப்பு மற்றும் கட்டுமான பொருட்களின் அதீத விலையேற்றத்தின் காரணமாக வீட்டு மதிப்பு அதிகம் உயர்ந்திருக்கிறது. அது ஏழை நடுத்தர மக்களை அதிகம் பாதிக்கிறது. அவர்களால் வாங்க இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருபுறம் அதிக உயர் வருவாய் பிரிவினருக்கு தேவையான குடியிருப்புகள் அதிகம் கட்டப்படுகின்றன. அந்த நிலை மாறுவதற்காகத்தான் மத்திய அரசினால் தற்போது அனைவருக்கும் வீடு என்ற திட்டம் தற்போது வகுக்கப்பட்டுள்ளது. ஏன் தனியாரை பொறுத்தவரை ஏழைகளுக்கான அந்த குறைந்த பணத்திலான வீட்டை வாங்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு தனியார் நிறுவனத்தால் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது? நிலத்தின் மதிப்பு உயர்ந்து வருவது, கட்டுமான பொருட்களின் அதீத விலையேற்றம் போன்றவை இதற்கு பிரதான காரணங்கள். ஆகவே தற்போது இருக்கக்கூடிய நிறுவனங்களை பொறுத்தவரை இது முழுக்க பணம் படைத்தவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாகவே இருக்கின்றன. அந்த சூழலில் அரசுதான் தலையிட்டு இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக அனைவருக்கும் வீடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு என்ற கனவை நனவாக்க முடியும். என்னுடைய கூற்று சரியா? கண்டிப்பாக சரி. ஆகவே அரசு இப்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த கனவை நனவாக்கும் என்று நினைக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டியை எடுத்துக்கொள்ளலாம், அதே போல அம்ருத் திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இறுதியாக அனைவருக்கும் வீடு 2022க்குள் அனைவருக்கும் வீடு என்ற இந்த திட்டம் எந்த அளவுக்கு மத்திய அரசு முன்வைக்கக்கூடிய இந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கொள்கையின் அடிப்படையில் இது எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஸ்மார்ட் சிட்டி, அம்ருத் மற்றும் அனைவருக்கும் வீடு, மூன்று திட்டங்களுக்குமே பொதுவான அம்சம் ஏழை மக்களின் மேம்பாடு தான். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து செயல்படுவதன் நோக்கமே ஏழை மக்களுக்கான வாழ்க்கை வசதி முறைகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் இந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது அடிப்படையான அம்சம். இதில் பெருமளவு சமூக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. ஏனென்றால் ஸ்மார்ட் சிட்டி என்று உருவாக்கும் போது மாதிரியான நகரங்கள் ஒவ்வொரு பெருநகரத்தை சார்ந்தும் உருவாக்கும் போது பெருநகரத்தில் அதீத அதாவது அது எப்படி சொல்வது, பெருநகரங்களில் ரொம்ப அதீத தொடர்ந்து பேசுவோம். இந்த நேரத்தில் ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன, இந்த ஸ்மார்ட் சிட்டியில் அமைய இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம்.
ஸ்மார்ட் சிட்டி எவ்வாறு அமைய இருக்கும் என்பதை கற்பனையாக வரையப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரால் வரையப்பட்ட அந்த வரைகளை பார்த்தோம். இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சிவப்பிரியனிடம் பேசுவோம். இன்றைய தினம் பிரதமர் 3 திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கின்றார். சிவப்பிரியன், இந்த 3 திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் ஆற்றிய உரையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை எங்களுக்காக விளக்குங்கள். இப்பொழுது பார்த்தீர்கள், நீங்கள் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று 3 திட்டங்களை தொடங்கி வைத்தார். ஸ்மார்ட் அம்ருத் மற்றும் ஃபார் ஆல். இந்த 3 திட்டங்களை தொடங்கி பேசிய பிரதமர் அவர்கள் என்ன கூறினார்? நாட்டில் 40% மக்கள், அதாவது ஏழைகள் 40% மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்கப்படவில்லை என்றும், அடிப்படை வசதிகள் கிடைத்தாலே அவர்களுடைய வாழ்க்கை மேலும் மென்பெறும் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்று அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி ப்ரொமல்கேட் பண்ணி 40 வருஷம் ஆனதையும் அவர் உணர்ந்தார். அந்த நேரங்களில் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்று கூறிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த நகரம் 30 ஆண்டுகளுக்கு முன்னே வந்திருக்க வேண்டும் என்றும், இது நாம் மிகவும் லேட்டாக இதை செய்கிறோம் என்றும் அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் யாரும் நொந்து போக வேண்டாம், இன்னும் 10 முதல் 20 ஆண்டுகள் ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் உருவாகும் என்றும் பிரதமர் அவர்கள் கூறினார். அவர் கூறிய முக்கிய அவருடைய உரையில் முக்கிய ஒரு பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா ஆசிஃப், நேற்று நம்ம பண்ண அந்த ஸ்பெஷல் ஷோல நம்ம பேசிட்டு இருந்தோம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் முழுமையாக வளரும் என்ற கோரிக்கை என்ற ஒரு தகவலை நேற்று நாம் தெரிவித்தோம். அதை பிரதமர் அவர்களும் இன்று ஆணித்தரமாக கூறினார். எந்த மாநிலம் எந்த நகரத்தில் என்னென்ன வசதிகள் வர வேண்டும் என்பதை மாநில அரசோ மத்திய அரசோ அந்த மாவட்டத்தின் அரசோ அந்த மாவட்ட ஆட்சியரோ தீர்மானிக்க மாட்டார் என்றும், அதை தீர்மானிக்கக்கூடிய தகுதி, தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளாட்சிகள் மற்றும் நகராட்சிகள் மாநகராட்சிகளுக்கே உள்ளது என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து வந்திருந்த 500 மேயர்கள் மற்றும் நகராட்சி தலைவர்களுடன் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலும் இன்னொரு கருத்தை வைத்தார். அதாவது ஏழை மக்கள் தங்களுடைய அனைத்து சேமிப்புகளையும் வீடு வாங்குவதிலே கழித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்போது இருக்கும் கட்டுமான பணியில் இருக்கும் இந்த பில்டர்ஸ் மாஃபியான்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி பேசிய பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் பில் ஒன்று ஏற்கனவே பாராளுமன்ற நிலைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த சட்டமானது இந்த வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும். அதை பற்றியும் பிரதமர் அவர்கள் கூறினார். மேலும் இந்த ஸ்மார்ட் நகரங்கள் என்றால் என்ன, மக்கள் மிகவும் கன்ஃபியூஸாக இருக்கிறார்கள் என்று சொல்லிய அவர், வேற எதுவுமே தேவையில்லை, ஒரு மனிதனை நாம் ஸ்மார்ட் என்று கூறுவது போல ஒரு நகரத்தையும் ஸ்மார்ட் என்று கூறினால் மனிதனை நாம் ஸ்மார்ட் என்று எப்படி கூறுகிறோம்? அவனிடம் நல்ல பண்புகள் இருக்கின்றன, அந்த மனிதனுக்கு நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே அந்த மனிதன்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டிஸும் என்று எளிமையாக ஒரு பாமரனுக்கும் புரிவது போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தன்னுடைய அரை மணி நேரம் முதல் 40 நிமிஷம் வரை பேசினார். அனைத்து சிவப்பிரியன், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உங்களிடமிருந்து மேலும் பல தகவல்களை நாங்கள் கேட்டு பெறுகின்றோம். செல்வம், சிவப்பிரியன் தெரிவித்த கருத்தில் மிக முக்கியமான ஒன்று, அதாவது இது போன்ற ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்குவது என்பது மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசின் மூலமாக பிறப்பிக்கக்கூடிய ஆணையின் அடிப்படையில் அந்த ஸ்மார்ட் நகரங்கள் அமையும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அது முழுமையடைந்த ஒரு நகரமாக இருக்காது. மக்களை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாலும் அந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய பிரச்சனையை அறிந்த ஒரு அமைப்பாலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில், இந்த திட்டத்திற்கான கட்டளைகள் பிறப்பிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த திட்டம் முழுமையடையும் என்ற கருத்து நிலவி வந்தது. அதை பிரதமர் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நான் கூறுவது வேறு ஒன்றுமல்ல, உள்ளாட்சி அமைப்புகள் இந்த திட்டத்திற்கான முயற்சியை எடுப்பது, அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்பது சரியாக இருக்கும் என்ற கருத்தை பிரதமரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த ஸ்மார்ட் சிட்டி என்ற இந்த திட்டத்தில் இந்த குறிப்பிட்ட முயற்சி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? எந்த ஒரு திட்டமும் பொதுமக்களின் பங்களிப்பு அதிகம் இருந்தால்தான் வெற்றியடையும். இது அனைவருக்கும் தெரிந்த கருத்து.
ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்தவரை உள்ளாட்சி அமைப்புகள், அங்கு வசிக்கும் மக்களின் பங்களிப்பு அதிகம் ஏற்படும்போது தான் அந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். கண்டிப்பாக சமூக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இந்த திட்டங்களில் அதிகம் உள்ளன. அதிக நிலப்பரப்பு பயன்பாட்டுக்கு வருவது முதல் பயன். அதன் பின் நீர் மேலாண்மை அதிகம் மேம்படும். குடிநீர் வசதி, கழிவுநீர் அகற்றும் பணிகள் மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. அதேபோல் கட்டுமானத்துறை மட்டுமல்லாது கட்டுமானத்துறை சார்ந்த பிற துறைகளும் வளர்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகம் உள்ளன. வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இதில் அதிகம் உள்ளன. ஆகவே பொதுமக்களின் பங்களிப்பு இதில் அதிகம் விளையும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த மிக முக்கியமான திட்டம் அம்ருத் திட்டம். அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 500 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நகரங்கள் மேம்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த அம்ருத் திட்டம் என்றால் என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம். நாடு முழுவதும் உள்ள சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 500 சிறிய மற்றும் பெரிய நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதே அம்ருத் எனப்படும் புத்துணர்வு மற்றும் நகர உருமாற்றத்திற்கான அடல் மிஷன் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் நகரங்களில் குடிநீர் வசதி, கழிவுநீர் வெளியேற்றும் வசதி, பொது போக்குவரத்து, சாலை வசதிகள், சிறுவர் பூங்காக்கள் உள்ளிட்டவை மேம்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் நகரங்களின் வடிவமைப்பு மற்றும் திட்ட செயல்பாடு ஆகியவற்றை மாநில அரசே மேற்கொள்ளும். 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கான திட்ட செலவினங்களில் 50% மத்திய அரசே ஏற்கும் என்றும் இந்த தொகை 3 தவணைகளில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நகரங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 10% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அம்ருத் திட்டத்தில் மேம்படுத்தப்படும் நகரங்கள் படிப்படியாக ஸ்மார்ட் சிட்டிகளாக மாற்றப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே 100 ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்குவதற்கான திட்டம் ஒருபுறம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் அம்ருத் திட்டத்தின் மூலமாக இந்த 500 நகரங்கள் மேம்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக இது ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றப்படும் என்று அம்ருத் திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒருபுறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நகரங்கள் வளர்ச்சியடையும் பட்சத்தில் பின்தங்கிய ஒரு 500 நகரங்களும் ஸ்மார்ட் நகரங்களுக்கு இணையாக வளரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் ஸ்மார்ட் நகரம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அம்ருத் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 500 நகரங்கள் எவ்வளவு வேகமாக இதற்கு இணையாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டை வைத்து பார்க்கும்பொழுது 50% நிதியை மத்திய அரசு வழங்குகின்றது. அதுவும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும் பட்சத்தில் 10% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மாநில அரசுகளை பொறுத்தவரை இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு? இந்த திட்டம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியினால் வளரவிருக்கிறது. ஆகையினால் இது விரைவாக வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. தற்போது கட்டமைப்பு வசதிகள் தேவையான அளவு முன்னேற்றம் அடையவில்லை. ஆகவே கட்டுமானத்துறை மற்றும் அதன் சார்ந்த துறைகளின் வளர்ச்சி அதிகம் எதிர்நோக்கப்படுகிறது. ஆகையினால் இதில் மிகவும் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிக முன்னேற்றம், அதிக மக்கள் பங்களிப்பு, அதீத வளர்ச்சி, அபரிமிதமான முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம் உள்ளன. ஏனெனில் மத்திய மாநில அரசு பங்களிப்பு இதில் மிகவும் பெரும் பங்காற்றுகிறது. தொடர்ந்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் சிவபிரியனிடம் பேசுவோம். சிவபிரியன், இந்த அம்ருத் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நான் இப்போது குறிப்பிட்ட விஷயங்களை தாண்டி இந்த அம்ருத் திட்டம் தொடர்பாக அவர் முன்வைத்த வேறு பல கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். அசீஃப், இப்போது பார்த்தீர்களானால் பிரதமர் அவர்கள் இந்த 3 திட்டங்களை பற்றி தனித்தனியாக பேசவில்லை. அவருடைய ஸ்பீச் எல்லாமே ஜென்ரலாக தான் இருந்தது, ரொம்ப ஜெனரிக்காக எல்லாத்தையும் பற்றியும் பேசினார். என்னென்னா, ஏழை மக்களுக்கு வீடு வழங்க வேண்டும், இந்த ஸ்மார்ட் சிட்டியில் அனைவருக்கும், ஸ்மார்ட் நகரம் என்றால் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரே வகையான வசதிகள் வேண்டும். அது மட்டுமல்லாமல் வசதிகளுக்கு மக்கள், அதாவது பணம் கொடுத்து வசதிகளை வாங்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு வரும் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பல எடுத்துக்காட்டுகளை கூறினால், 30 வருடங்களுக்கு முன்னாலே இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் நம்முடைய நகரங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் கால தாமதம் நிறைய ஆகிவிட்டது என்றும், இருந்தாலும் நாம்
சோர்ந்து போய்விட வேண்டாம். நாம் சோர்ந்து போவதற்கான காரணம் எதுவும் இல்லை. இன்னும் 10 முதல் 15 ஆண்டுகளில் அனைத்து நகரங்களையும், இப்பொழுது இருக்கும் அனைத்து நகரங்களையும் நாம் ஸ்மார்ட் நகரமாக ஆக்குவோம் என்று அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் நகரம் என்றால் என்ன என்பதை பற்றி அவர் என்ன கூறினார் என்பதை பற்றி முன்னரே நான் கூறினேன். அது மட்டுமல்லாமல் இந்த அம்ருத் திட்டத்தை பற்றி பார்த்தீர்கள் அசீஃப், இது ஏற்கனவே யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசால் JNNURM என்று அழைக்கப்பட்ட அந்த திட்டத்தை தான் இவர் கொஞ்சம் செய்து அம்ருத் இருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் ஆட்சி மற்றும் சிவபிரியனிடம் நாம் தொடர்ந்து பேசுவோம். சிவபிரியன் முன்வைத்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். அவர் இதற்கு முன்னர் பேசும் பொழுது மிக முக்கியமான மற்றொரு கருத்தை முன்வைத்தார். அதாவது இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா, இது பிரதமர் கூறிய இந்த வார்த்தைகள், இவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த ரியல் எஸ்டேட் மசோதா ஒன்று நிலுவையில் இருக்கின்றது. அது தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன? இது சட்டமாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் எந்த அளவுக்கு ஏழை மக்களும் வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும், அல்லது ஏழை மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய நிலையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள்? ரியல் எஸ்டேட் மசோதா நீண்ட காலமாக அனைவரும் எதிர்நோக்கி இருக்கும் மசோதா. அந்த மசோதா நிறைவேற்றப்படும் போது ஏழை மக்களுக்கான வீட்டு தேவை பெருமளவு பூர்த்தி அடையும். நிலத்தின் மதிப்பு உயர்வது, கட்டுமான பொருட்களின் விலையேற்றம், ஒரு வீட்டு மனை கட்டி முடிக்கப்பட்ட வீட்டு விற்பனை அளவு எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதுபோல் வரும்போது நிச்சயமாக ஏழை மக்களுக்கான தேவை முழுவதும் பூர்த்தி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதில் அதிகம் இருக்கின்றன. அதாவது அதிக விலையில் குடியிருப்புகளை ஏழை மக்களிடம் விற்க முடியாத ஒரு சூழல் இந்த நிறுவனங்களுக்கு ஏற்படுமா? அது எவ்வாறு தடுக்கப்படுகின்றது? அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளின் கீழ் எவ்வாறு இது போன்ற மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு தடுக்கப்பட்டிருக்கின்றன? அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில், ரியல் எஸ்டேட் மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில். ரியல் எஸ்டேட் மசோதா நிறைவேற்றப்படும் போது அதில் உள்ள அம்சங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் இதற்கான விடையை நாம் கூற முடியும். ரியல் எஸ்டேட் மசோதாவின் பொதுவான அம்சங்களில் ஏழை மக்களுக்கான பயன்பாட்டுக்கு நிறைய வழிமுறைகள் அதில் இருக்கின்றன. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு குடிநீர் வாரியத்தினுடைய முன்னாள் பொறியாளர் என்ற அடிப்படையில் நாம் ஏற்கனவே பேசிய இதே விஷயம்தான். உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் பட்சத்தில், இது போன்ற திட்டங்களை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் பட்சத்தில் தங்கள் பகுதி சார்ந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அதற்கு தேவையான நிதியை அவர்களே திரட்டுவது, அதை அவர்களே செலவழிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்வதன் மூலமாக, அந்த அதிகாரத்தை வழங்குவதன் மூலமாக இந்த திட்டங்களை எல்லாம் தாண்டி சாதாரணமாக அவர்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவர்கள் தினமும் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இந்த கூடுதல் அதிகாரம் என்பது கூடுதல் அதிகாரம் இருப்பதனால் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தானாக முன்வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதன் மூலம் அவர்களே அவர்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை அவர்களால் வகுத்து கொள்ள முடியும். அதற்கான சாத்தியக்கூறு இதில் அதிகம் உள்ளது. நாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உட்பட 3 முக்கியமான திட்டங்களை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட இருக்கின்றன, இதனுடைய பின்னணி என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசி வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய முன்னாள் பொறியாளர் செல்வம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நாம் இதற்கு முன்னர், இடைவெளிக்கு முன்னர் பேசும்பொழுது இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட இருக்கின்றன, இதற்கு எவ்வாறு அதிகார பகிர்வு என்பது தேவைப்படுகின்றது என்பதை பேசினோம். அடுத்ததாக இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் நவீன வகையிலான புதிய தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட இருக்கின்றன, குறிப்பாக கட்டுமானத் துறையில்? பொதுவாக இந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது மத்திய அரசின் பார்வையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரதான அம்சமாக விளங்குகிறது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வண்ணம் கட்டுமானத்தை மேற்கொள்வது, நீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, புதிய கட்டுமான பொருட்களை சந்தைப்படுத்துதல், புதிய கட்டுமான உத்திகளை முறைப்படுத்துதல், எனர்ஜி எஃபிஷியன்சி போன்ற விஷயங்களுக்கு அரசு முழு கவனம் செலுத்துகிறது. ஆகையினால் இது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் இந்த முன்னேற்றம் அமையும் என்பது எங்களை போன்ற பொறியாளர்களின் நம்பிக்கை. இது எவ்வாறு சாத்தியப்படுத்தப்பட இருக்கின்றது? அரசு இதற்கு ஏதேனும் திட்டம்
ஒரு தனியான திட்டத்தை ஏதேனும் முன்வைத்திருக்கின்றதா? இந்த ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்கும் பொழுது குறிப்பாக இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தப் போகின்றோம், இந்த குறிப்பிட்ட பழைய மாசுபடுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப் போவது இல்லை என்பது போன்ற விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனவா? சுற்றுச்சூழல் துறை மற்றும் மத்திய அரசின் அறிக்கையிலேயே அதுபோன்ற அம்சங்கள் இடம்பெற்று வருகின்றன. புதிய கட்டுமான பொருட்கள், புதிய கட்டுமான உத்திகள் மட்டுமல்லாது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் இந்த வளர்ச்சி அமைய வேண்டும் என்பதே மத்திய அரசின் குறிக்கோள். புதிய கட்டுமான பொருட்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது என்ன என்ற கேள்விக்கு உங்களிடம் பதிலை நான் கேட்டு பெறுகின்றேன். இதற்கு முன்னர் ஸ்மார்ட் நகரங்கள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது நாம் பார்த்து விடலாம். இருந்தது திருப்பூர், அதுக்கப்புறம் திருப்பூர் முனிசிபாலிட்டி ஆச்சு, இப்போ திருப்பூர் வந்து கார்ப்பரேஷன் ஆகி இப்போ திருப்பூர் தனி டிஸ்ட்ரிக்டாக மாநில அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியிலேருந்து தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 13-14 லட்சம் பேர் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்குரிய கட்டமைப்புகள் இங்கே குறைவாக இருக்கிறது. அதனால் ஸ்மார்ட் சிட்டி அறிவித்தது மூலமாக இந்த கட்டமைப்புகள் இங்கே முழுமையாக பயன்பெறும். எக்ஸ்போர்ட் வந்து 20 லட்சம் கோடி அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். 20,000 கோடியை வந்து 1 லட்சம் கோடியாக மாற்றுறது தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. இந்த குறிக்கோளை நாங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்காக நாங்கள்லாம் முழு முயற்சி எடுத்திருக்கோம். அதுக்காக தேவையான ஆர்டர்ஸும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி அறிவித்தாங்க அப்படின்னா தொழிலாளர் வந்து குடியிருப்புகள் மற்றும் அவங்களுக்கு தேவையான வசதிகள், அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் வந்து இந்த ஊரில் நிறைய பேர் வந்து குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனடி தேவை அப்படின்னு சொன்னால் குடிநீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான குடிநீர் கிடைக்கணும். இன்னொன்று பாதாள சாக்கடை திட்டங்கள், இது சில இடத்துல எல்லாம் முடிவடையாமல் இருக்குதா கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இது ரெண்டுமே, இந்த 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பேசிக், இது 2 இருந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று திருச்சி வந்து மத்திய பகுதியாக இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட், இன்றைக்கி ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் வந்து திருச்சியிலேருந்து பெட்டராக இருக்கிற மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகலாம். இன்னொன்று சைடில் உள்ள அந்த ரூரல் டெவலப்மெண்ட், இந்த ரோடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உலகத்தரம் வாய்ந்த ரோடுகளாக வரத்துக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி டெவலப் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். ஒரு அற்புதமான தொழிலகங்கள், தொழிற்சாலைகள் இங்கே கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஒரு அகலமான விரிவுபடுத்தப்பட்ட நாகரீகமான ஒரு நல்ல ரோடுகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல ரோடு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன சந்துக்குள்ளேயே இது முதல்ல கிராமமாக இருந்து நகராட்சியாக இருந்து அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆனாலும் கூட அந்த மாநகராட்சிக்கு வேண்டிய எந்த வசதிகளும் திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை. நம்ம உண்மையை சொல்லத்தான் வேணும், கசந்தா கூட மிகப்பெரிய ரோடுகள்லாம் இங்கே இல்லை. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி என்று வரும்பொழுது நல்ல ரோடு கிடைக்கும், விசாலமான ரோடு கிடைக்கும், சுத்தமான காற்று கிடைக்கும், நாகரிகமான வாழ்க்கை கிடைக்கும். முதல்ல மக்கள் வந்து நல்ல தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத காவிரி நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் காவிரியில் தண்ணியை பார்க்க முடியல. எங்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டி வந்ததுன்னா கம்பல்சரியாக ரயில் இருக்கிற இடத்துல தான் அது வரும். ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, நல்ல ரோடு சாலை போக்குவரத்து, நல்ல குடிதண்ணீர், அற்புதமான எல்லா இதுவும் அங்கே நிறைஞ்சு கிடக்கும். ஸோ வெள்ளூர் வந்து ஸ்மார்ட் சிட்டியாக செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்மார்ட் சிட்டியில் நான் படித்த நியூஸ் வரைக்கும் அதில் ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பாக வருது, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வருது, கிரியேட்டிங் ஆஃப் க்ரீனரி வருது. இப்போ நீங்கள் வந்து க்ரீன் சிட்டின்னு சொன்னால் டெல்லி தான் சொல்ல முடியும், இந்தியாவில் இன்னைக்கு டெல்லி தான் சொல்ல முடியும். வெல் பிளான் சிட்டின்னு பண்ணால் சண்டிகர் சொல்ல முடியும். ஐ திங்க் சென்னையில் வந்து 17-20% தான் கிரீனரி கவரேஜ். அதை விட அதிகமாக வெள்ளூர் வரணும். அந்த ஸ்கீமில் நிறைய அதில் இருக்குன்னு நான் நியூஸ் பார்த்தேன். கண்டிப்பாக அதை பண்ண முடியும். ஏற்கனவே ஒக்கனைக்கல்லேருந்து வாட்டர் பியூரிஃபைட் வாட்டர் இப்போ வெள்ளூருக்கு ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தென்பண்ணையார் லிங்கிங் ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக பாலாறில் தண்ணி வரும். பாலாறு கூட இப்போ கிளீன் பாலார்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், விஐடி NGOs எல்லாம் சேர்ந்து பண்ணோம், பாலாரை கிளீன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கிரீன் வெள்ளூர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். க்ரோன் அப் ட்ரீஸ் வந்து வெள்ளூர் சிட்டி ஃபுல்லாக போய் பிளான் பண்றோம். எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 saplings பண்றோம். அதுவும் NGOs எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா we can change the climate of வெள்ளூர். ஸ்மார்ட் நகரங்களில் எது போன்ற வசதிகள் அமைய இருக்கின்றன என்று மக்கள் தங்களுடைய எண்ணங்களாக அவற்றை பதிவு செய்திருக்கின்றன. உண்மையில் ஸ்மார்ட் நகரங்களில் எது போன்ற வசதிகள் அமைய இருக்கின்றது என்பதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம்.
மக்களின் தேவைகளான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சர்வதேச தரத்திலான சுகாதார வசதிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், சிறந்த போக்குவரத்து வசதி மற்றும் பிராட்பேண்ட் இன்டர்நெட் வசதி கொண்ட நகரமே ஸ்மார்ட் நகரம் என்று அழைக்கப்படும். நகருக்குள்ளேயே பயணம் செய்யும் நேரம் 30 முதல் 45 நிமிடங்களுக்குள் கட்டுப்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கழிப்பறை வசதிகள், நகரம் முழுவதும் பொது கழிப்பறை வசதிகள், சுத்தமான சாலைகள், சர்வதேச தரத்திலான திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மக்களின் சுகாதார வசதிகளுக்கு ஸ்மார்ட் நகரங்களில் முன்னுரிமை வழங்கப்படும். சிங்கப்பூர், பார்சிலோனா, சியோல் ஆகிய நகரங்கள் உலகின் சிறந்த ஸ்மார்ட் நகரங்களாக கருதப்படுகின்றன. அந்நகரங்களில் உள்ள வசதிகளை நம் நகரங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து நகர மேலாண்மை பணியில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு, போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ அல்லது மோனோ ரயில் வசதிகள் செய்யப்படும். பாதசாரிகளுக்கு தனி நடைமேடை மற்றும் சைக்கிள் பயன்பாட்டை அதிகரிக்க தனிப்பாதை அமைக்கப்படும். டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து மக்கள் பொது போக்குவரத்து வசதிகளை உபயோகிக்க ஊக்குவிக்கப்படும். மின் ஆளுமை மூலம் அனைத்து வகையான சான்றிதழ் பெறுதல் மற்றும் இன்டர்நெட் வசதிகளை மேம்படுத்துதல் போன்றவையும் அடங்கும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு ஸ்மார்ட் நகரமாவது அளிக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது மத்திய அரசு. இந்த நகரங்களில் எப்படிப்பட்ட வசதிகளை மக்களுக்கு அளிக்கப் போகிறோம் என்ற வரைபடத்தை அந்தந்த மாநிலங்கள் மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். 100 நகரங்களின் வரைபடங்களும் வந்த பிறகு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு இந்த வரைபடங்களை ஆராய்ந்து இதில் சிறந்த 20 நகரங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டே அவைகளுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும். இந்த ஆண்டு தகுதி பெறாத நகரங்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் நிதி வழங்கப்படும். தகுதி பெறாத நகரங்களின் வரைபடங்களில் உள்ள குறைபாடுகளை நீக்க மத்திய அரசு அறிவுறுத்தும். மாநிலங்களுக்கு இடையே போட்டியை உருவாக்கி சிறந்த வசதிகளை எந்த நகரங்கள் தங்களுடைய மக்களுக்கு தருகிறதோ அந்த நகரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதில் அரசியல் நோக்கம் இருக்காது என்கிறது மத்திய அரசு. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசிற்கு சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். ஆண்டுக்கு 35,000 கோடி வீதம் 20 ஆண்டுகளுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். இந்த நகரங்களை உருவாக்க பெரும்பாலான முதலீடு தனியார் நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் என்று கருதுகிறது மத்திய அரசு. 7 லட்சம் கோடி ரூபாயை அரசுகள் மட்டுமே கொடுக்க முடியாது என்பதால் தனியார் நிறுவனங்களை இதில் ஈடுபடுத்த உள்ளனர். ஸ்மார்ட் நகரங்கள் உருவான பிறகு அதன் அருகில் உள்ள நகரங்களும் கிராமங்களும் வளர்ச்சியடையும் என்பது மத்திய அரசின் கணிப்பு. அது மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே வகையான வசதிகளை செய்து கொடுப்பதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் நகரங்களில் அமைய இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்களை விளக்கக்கூடிய அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். செல்வம், உங்களிடம் மிக முக்கியமான ஒரு கேள்வி. சென்னை போன்ற வளர்ந்த நகரங்களிலும் கூட வடிகால் அமைப்புகள் அமைப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு சிறிய மழை பெய்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு சென்னை நகரமே வெள்ளக்காடாக ஆகியிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த ஸ்மார்ட் நகரங்களை அமைக்கும் பொழுது இந்த வடிகால் அமைப்புகள் அமைப்பதில் இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவாலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை எவ்வாறு அவர்கள் தீர்க்கப் போகின்றார்கள்? மழைநீர் வடிகால், கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் மிக திறம்பட மேற்பாடான முன்னேற்பாடுகளுடன் செயல்படுத்தப்பட உள்ளது. அதற்கான திட்டம் செயல் வடிவில் தற்போது உள்ளது. அது நிறைவேற்றப்படும் போது அதன் பலாபலன்கள் நமக்கு தெரிய வரும். இருந்தபோதும் அதை ஏன் உடனடியாக சென்னை போன்ற நகரங்களில் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது? நான் ஏற்கனவே சொன்னதன்படி ஒரு சிறிய மழைக்கும் கூட சென்னை வெள்ளக்காடாக மாறிப்போகின்றது. அதை ஏன் உடனடியாக அவர்கள் செயல்படுத்தவில்லை? அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு ஏன் அரசு தாமதப்படுத்துகின்றது? இதை முதல் கட்டமாக ஸ்மார்ட் சிட்டி அது ஒரு சிறிய அளவில் அதை செயல்படுத்தி அதனுடைய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்த பின்னர் பெருமளவில் எல்லா பெருநகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் திட்டம் மத்திய அரசின் கையில் உள்ளது. அது ஏதேனும் ஒரு புதிய தொழில்நுட்பமா? புதிய தொழில்நுட்பம் அல்ல, இது ஏற்கனவே உள்ள பழைய தொழில்நுட்பங்கள் தான். தற்போது மாறி வரும் மக்கள் தொகைக்கேற்ப தற்போது சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் போன்ற பல அரசு துறைகள் சிறப்பாகவே செயல்பட்டு வருகின்றன. இருப்பினும் மக்கள் பங்களிப்பு மற்றும் பல சமூக காரணங்களினால் இந்த திட்டம் சரியான முறையில் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அரசு நிறுவனங்கள் இதற்கு பல காரணங்கள் உள்ளன. அரசு நிறுவனங்கள் உண்மையிலேயே
பல பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த குடிநீர் வடிகால், கழிவுநீர் வடிகால் அமைப்பதில் மக்களுடைய பங்காக நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? சமூக ரீதியான எந்த காரணம் இதற்கு தடையாக அமைகின்றது? குடிநீர் கட்டணம், கழிவுநீர் அகற்று கட்டணம் போன்ற கட்டணங்கள் நம் ஏழை மக்களால் அதிகம் செலுத்தப்பட முடிவதில்லை. ஆகவே இந்த வடிகால் வாரியம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வடிகால் வாரியத்தினுடைய நிதி நிலைமை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இது ஒரு மிக முக்கியமான அடிப்படையான தேவை அல்லவா? சென்னை போன்ற நகரங்களில் இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழைநீர் தேங்கி இருக்கும் பொழுது அது பல்வேறு வகையில் இந்த சமூகத்தை பாதிக்கின்றது. அந்த பகுதியிலிருந்து ஒரு கிருமி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சாலை பழுதாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக ஒரு போதிய நிதியை குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு அரசு வழங்கி இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாம் அல்லவா? அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும், அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாகவே உள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மேம்படவில்லை. தற்பொழுது நிதி ஆதாரங்களும் கண்டறியப்படவில்லை, அதிக நிதி வழங்கப்படுவதும் இல்லை குடிநீர் திட்டங்களுக்கும் மற்ற கழிவுநீர் அகற்று திட்டங்களுக்கும். ஆனால் அரசு உண்மையில் இவ்வளவு நிதியை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நான் சொன்னதன்படி நீர் தேங்குவது என்பது வெறுமனே நீர் தேங்கக்கூடிய அந்த பாதிப்பை மட்டும் உருவாக்குவதில்லை, மறைமுகமாக இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசை பொறுத்தவரை இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ஸ்மார்ட் நகரங்களில் அமைய இருக்கக்கூடிய ஸ்மார்ட் நகரங்களில் நிச்சயமாக குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று திட்டங்கள் என்பது முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் அடிப்படையாக பெறக்கூடிய அந்த பயனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான பொருட்கள் குறித்த ஒரு விஷயத்தை நீங்கள் இடைவேளைக்கு முன்னர் சொன்னீர்கள். சுருக்கமாக புதிய கட்டுமான பொருட்கள் என்ன பயன்படுத்த இருக்கின்றன ஸ்மார்ட் நகரங்களில்? புதிய கட்டுமான பொருட்கள் இந்திய பசுமை கட்டுமான கவுன்சில் அங்கீகாரம் பண்ணிய புதிய கட்டுமான பொருட்கள் பெருமளவில் அதில் பயன்படுத்தப்பட உள்ளன. எடுத்துக்காட்டாக செங்கலுக்கு பதிலாக எரிசாம்பல் செங்கல், போரோத்தர்ம் என்று சொல்லப்படும் ஹொரிசான்டலி பர்ஃபரேட்டட் ஹாலோ கிளே பிளாக்ஸ், ஆட்டோக்ளேவ்டு ஏரேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ், இது போன்ற மாற்று கட்டுமான பொருட்கள் அதிகம் அதில் உபயோகப்படுத்தப்பட இருக்கின்றன. அதேபோல் புதிய கட்டுமான உத்திகளும் அதில் செயல்படுத்தப்பட உள்ளன. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில், அதே சமயம் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டிய அவசியத்தையும் அந்த கட்டுமானத்துறையில் அறிமுகப்படுத்தவும். நிச்சயமாக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி 3 முக்கியமான திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கின்றார். ஸ்மார்ட் சிட்டி உட்பட இந்த 3 முக்கியமான திட்டங்கள் இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன என்பது குறித்து பல்வேறு கனவுகள் நம்மிடம் இருக்கலாம். இந்த கனவுகளுக்கான வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வடிவத்துடன் இதை நான் நிறைவு செய்கின்றேன்.